அகிலாவோட அக்காவா? பரவாயில்லையே, நீயும் நல்லாதான் இருக்க. 2 பேரும் நான் சொல்றதை கேட்டா மட்டும்தான் அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இவன சட்டைய கழட்டி நடு ரோட்ல எல்லாரும் பாக்குற மாதிரி இழுத்துட்டு போங்க. கரெக்ட்மா, இப்படி பண்ணாதான் இந்த மாதிரி அயோக்கியனுங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ஏய் அட்டை காலத்து மேடம், நீங்க அரெஸ்ட் பண்ணி நடு ரோட்ல எடுத்துட்டு வந்தீங்களே, அவங்க யார், அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட பொண்ணு இந்த பொண்ணுதான். இந்த பொண்ணே உங்களுக்கு எல்லாத்தையும் விவரமா சொல்லுவா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்தி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வெளியூர் போயிருந்த இடத்துல ஹோட்டல்ல தங்கி இருந்தப்போ எனக்கு தெரியாமலேயே அதை எனக்கே அனுப்பி வச்சு, எனக்கு நீ இணங்கலனா என்னோட வீடியோவை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி ஒரு ராஸ்கல் என்ன மிரட்டினா. கடைசியா அவன் சொல்றத நான் கேக்குறேன்னு சொன்னதும் என்ன ஹோட்டல் ரூமுக்கு தனியா வரணும்னு சொல்லிருந்தாங்க. நான் போறதுக்கு முன்னாடி மகளிர் போலீஸ் கிட்ட நான் இத பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்களும் என் கூட வந்ததுனால ஐயும் களவுமா அவனை பிடிச்சிட்டோம். அவனையும் அவனுக்கு துணையா இருந்த அந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்டையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரப்பதான் நீங்க எல்லாரும் பாத்தீங்க. நாம வெறும் பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான், அவ்வளவுதான். அதனால இந்த மாதிரி விஷயத்துல நம்மள யாராவது மிரட்டினாலோ பயமுறுத்தினாலோ நாம துணிஞ்சு போலீஸ் கிட்ட போகணும். இந்த மாதிரி அயோக்கிய பசங்களை போலீஸ் உதவியோட நம்ம கையும் களவுமா